ராணியின் விவகாரத்து. ராணி பெயரில்தான் ராணி, ஆனால் வாழ்க்கையில் பூஜ்ஜியம். அவர் அம்மாவுடன் சென்னை புறநகர் பகுதியில் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தார். அம்மாவிற்கு வயதாகிவிட்டதால் ராணிக்கு கல்யாணம் செய்ய முடிவு எடுத்தார். போரூரில் குமார் என்ற ஒரு ஆட்டோ ஓட்டுநருடன் கல்யாணம் நிச்சயானது. வரதட்சணை ரூபாய் 5000. கல்யாணம் முடிந்து ஒரு வாரம் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. குமார் ஒரு குடிகாரன் என்று பின்னால் தான் தெரிந்தது. அவன் அம்மா ஒரு மனநோயாளி, ஹிஸ்டரிக். அவர் ராணியை வெறுத்தார். ராணியை வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னார். ராணிக்கு மனதில் கவலை வந்தது. இட்லி செய்ய மாவு அரைக்க சொன்னார். கிரைண்டர் இல்லை, ஆட்டுக்களில் அரைக்க சொன்னார். ராணி, எனக்கு கையில் வலி உள்ளது, அதனால் மாவை அரைக்க முடியாது என்றார். அவ்வளோதான். குமாரின் அம்மா கோபத்தின் உச்சத்திற்கு சென்றார். சரி, உன்னால் அரைக்க முடியவிட்டால் உன் வீட்டுக்கு போய் அம்மாவிடம் இருந்து கிரைண்டர் வாங்கி வா என கட்டளை போட்டார். மாலை குமார் வந்ததும் ராணி இந்த பிரச்சனையை சொன்னார். குமார் ராணிக்கு ஆதரவாக பேசவில்லை. உன்னால் அரைக்க முடியவில்லை என்றால் நீ வீட்டுக்கு போய் கிரைண்டர் வாங்கி வா என்று உறுதியாக சொன்னான். அவன் குடித்திருந்தான். தினமும் இதுபோல ஏதாவது காரணத்திற்காக குமாரின் அம்மாவும் குமாரும் ராணியிடம் சண்டை போட்டார்கள். ராணி செய்வது அறியாமல் திகைத்தார். அது மட்டுமல்ல, இப்போது ராணியை அடிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். ராணி யோசித்தார். இருவரும் பண்ணும் கலாட்டா நாளுக்கு நாள் அதிகரித்தது. தான் அம்மாவிற்கு கஷ்டம் கொடுக்க விருப்பமில்லை. எனவே தானே முடிவு எடுத்தார். வேலைக்கு செல்வது, தனி வீட்டில் வாழ்வது என மாநகராட்சி அலுவலர்களை சந்தித்து தனக்கு துப்புரவு தொழிலாளி வேலை கேட்டார். அவரும் வேலை கொடுத்தார். தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை வேலை செய்ய வேண்டும். அவர் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டார். தான் வேலை செய்யும் இடத்திலே ஒரு சின்ன ரூம் வாடகைக்கு எடுத்தார். குமாரும் அவர் அம்மாவும் பதட்டம் அடைந்தார்கள். எங்கு தேடியும் ராணி கிடைக்கவில்லை. இந்த சமயத்தில்தான் வேலை செய்யும் இடத்தில் ஒரு வீட்டுக்கு சென்று மதியம் அல்லது மாலை வீட்டு வேலை இருந்தால் செய்வேன் என்றார். அது ஒரு வக்கீல் வீடு. அவர் பெயர் ஈஸ்வரன். அவர் உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும் என்று கேட்டார். உங்கள் விருப்பம் என்று ராணி சொன்னார். ஈஸ்வரம் ரூபாய் 1000 தருவதாக சொன்னார். நாளை முதல் வாருங்கள் என்றால். வக்கீல் வீட்டை வேலை செய்து 2 மாதங்கள் ஆகிவிட்டது. ஒரு நாள் வக்கீல் ராணியிடம் அவள் பிரச்சனையை கேட்டு தெரிந்து கொண்டார். அவர் வக்கீலாக இருப்பதால் உடனே குமாரிடம் இருந்து விவகாரத்து வாங்க சொன்னார். அதுதான் நல்லது. உங்களுக்கு விவகாரத்து வாங்க நான் உதவி செய்ய முடியும். மேலும் நீங்கள் போலீஸில் குமார் மற்றும் அவர் அம்மா செய்த கொடுமைகளை புகாராக எழுதி தாருங்கள் என்றார். ராணி பயந்தார். ஈஸ்வரன் ஏன் விவகாரத்து வேண்டும், ஏன் அவர்கள் மீது புகார் அளிக்க வேண்டும் என்று விளக்கி சொன்னார். ராணிக்கு புரிந்தது. சரி என சம்மதம் சொன்னார். குமாருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. போலீஸில் புகாரும் கொடுக்கப்பட்டது. குடும்ப நல கோர்ட்டில் வழக்கு வந்தது. ராணி பயம் இல்லாமல் உண்மை அனைத்தும் சொன்னார். இறுதியில் நீதிபதி ராணிக்கு விவகாரத்து வழங்கினார். குமார் அவர் அம்மாவையும் கடுமையாக கண்டித்தார். மேலும் மாதம் ரூபாய் 3000 ஜீவானம்சம் கொடுக்க உத்தரவளித்தார். குமாருக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. ஆனால் கோர்ட்டு தனது முடிவில் உறுதியாக இருந்ததால் குமாருக்கு வேறு வழி இல்லை. மாதம் 3000 ரூபாய் வேறு. ராணி ஈஸ்வரனுக்கு மிகவும் நன்றி தெரிவித்தார். அவர் இல்லாவிட்டால் இப்படி இருக்க முடியாது என்று ராணி புரிந்து கொண்டார். வக்கீல் ராணியை மறுமணம் ஏன் செய்ய சொன்னார். அதற்கு ராணி சம்மதம் தெரிவிக்கவில்லை. ராணி தன் அம்மாவை அழைத்து வந்து தனது வீட்டில் வைத்து கொண்டார். அவருக்கு ராணியை நினைத்து மிகுந்த வருத்தம். மீண்டும் ஒரு கல்யாணம் செய்து கொள் என்று ராணியின் அம்மா சொன்னார். ஆனால் ராணி சம்மதிக்கவில்லை. தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை கடுமையாக உழைத்தார். நாம் படிக்காமல் போய்விட்டமே என்று மனம் சொன்னது. ஆனால் இப்போது கணவன் மற்றும் மாமியார் கொடுமை இல்லை. இதுவே பெரிய விஷயம். வக்கீல் ஈஸ்வரம் ராணிக்கு மறுமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டார். நீதிமன்றத்தில் அலுவலகத்தில் உதவி செய்யும் கடைநிலை ஊழியராக இருந்தார் ராஜா. ஆம், ராணிக்கு ராஜா என்று தீர்மானித்து ஒரு நாள் ராஜாவையும் ராணியையும் தன் வீட்டுக்கு மாலை 3 மணிக்கு வர சொன்னார். இருவரும் வந்தார்கள். ஈஸ்வரன் தத்தளித்து போனார். எப்படி விஷயத்தை துவங்குவது என்று யோசித்தார். பின் முதலில் ராஜாவிடம் ராணி கதையை விளக்கி சொன்னார். பின் ராணியிடம் ராஜாவை பற்றி விளக்கமாக சொன்னார். மது பழக்கம் இல்லை, மிகவும் சாந்தமானவர். அம்மா மட்டுமே உள்ளார். அவரும் மிக நல்லவர். அவர் மருமகளை கொடுமையெல்லாம் செய்ய மாட்டார் என்று உறுதிப்பட கூறினார். பிறகு 2 பேரிடமும் ஒருவரை ஒருவர் பிடித்திருக்கிறதா என்று கேட்டார். இருவரும் மெல்ல பிடித்திருக்கு என்று சொன்னார்கள். ஈஸ்வரனுக்கு சந்தோஷம். சரி, நீங்கள் திருமணம் முடிந்ததும் எங்கே தங்குவீர்கள் என கேட்டார். அதற்கு ராணி, எனக்கு இந்த இளமே பிடித்து உள்ளது. அவர்
அதாவது ராஜாவும் அவரது அம்மாவும் தனது வீட்டுக்கு வர சொன்னார். ராஜா சம்மதம் தெரிவித்தார். எல்லோரும் சந்தோஷமாக இருக்க ஈஸ்வரன் திருமணம் எப்போ வைத்துக்கொள்ளலாம் என கேட்டார். உங்கள் இஷ்டம் என்று இருவரும் சொன்னார்கள். ஈஸ்வரனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அடுத்த மாதம் வைத்துக்கொள்ளலாம். முதலில் பதிவு திருமணம், பின் வடபழனி கோவிலில் தாலி கட்டும் நிகழ்ச்சி, பின் ஹோட்டல் விருந்து. ராஜா ராணி மட்டும் ராஜா வக்கீல் ஈஸ்வரனுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியாமல் திண்டாடினார்கள். அடுத்த மாதம் முதல் வாரம் பதிவு திருமண ஆபீஸில் மாலை மாற்றிக்கொண்டு திருமண பதிவு செய்தார்கள். பின் ஒரு பெரிய வேனில் வடபழனி கோயில் வந்தார்கள். தாலிக்கட்டு சடங்கு முடிந்தது. கல்யாணம் முடிந்த உடனே ராஜா ராணி ஈஸ்வரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார்கள். ராஜா ராணி உண்மையிலே ராஜா ராணியாக வாழ்ந்தார்கள்.